ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் 2023 நடந்த ஒரிஜினல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 40 வினாக்கள் பார்த்துருக்கோம். இதில் ரிமைனிங் இருக்க 40 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 41வது வினா பாருங்கள். வாக்கியம் 1, நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருக்காங்க. இது சிந்தனை குழுவாகும். இந்தியாவின் திட்டக்குழுவிற்கு பதிலாக உருவாக்கப்பட்டது என்பது சரி. வாக்கியம் 2, நிதி ஆயோக்கின் தலைவர் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது தவறு. நிதி ஆயோக்குடைய தலைவர் பிரதமர். நிதி ஆயோக் நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2020 என்பது தவறு. நிதி ஆயோக் அப்படின்னு திட்டக்குழு அப்படிங்கிற பெயரை நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1, 2015 பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அப்போ இதில் வாக்கியம் 1 மட்டும்தான் சரி. அடுத்து 42வது வினா, நாச்சியார் கோவில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? நாச்சியார் கோவில் குத்து விளக்குக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. அடுத்து 43வது வினா, மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் டேஸ் அலை பயன்படுகிறது. மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் ரேடியோ அலைகள் மற்றும் மைக்ரோ அலைகள் பயன்படுகிறது. ரேடியோ அலைகள், மைக்ரோ அலைகள் இரண்டுமே இதற்கான விடை வரும். அடுத்து 44வது வினா, மறைநீர் என்றால் என்ன? மறைநீர் என்பது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறைநீர் என அழைக்கப்படுகிறது. விவசாயம் மற்றும் தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர். அடுத்து 45வது வினா, கீழ்கண்டவற்றில் எது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது? இதில் வைரஸ் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது. அடுத்து 46வது வினா, இரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் யார்? இரத்த வகைப்பாட்டை லான்ஸ் டெய்னர் என்பவர் கண்டுபிடித்திருப்பார். லான்ஸ் டெய்னர். அடுத்து 47வது வினா, வாக்கியம் 1, கிபி 1565 தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படை விஜயநகர அரசை தோற்கடித்தனர். அடுத்து வாக்கியம் 2, விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றியது. இதில் 1 மற்றும் 2 வாக்கியமுமே சரியானது. அடுத்து 48வது வினா, போக்சோ சட்டம் 2012 யாருக்கு பாதுகாப்பளிக்கிறது? இந்த சட்டம் 18 வயது நிரம்பாத ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பளிக்கிறது. அடுத்து 49வது வினா, பினாப்தலின் என்பது ஒரு நிறங்காட்டி. இது காரக்கரைசலில் கொடுக்கும் நிறம். பினாப்தலின் என்ற நிறங்காட்டி காரக்கரைசலில் இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது. அடுத்து 50வது வினா, 1773 நிகழ்ந்த பாஸ்டன் தேநீர்விலிருந்து எந்த நாட்டு விடுதலை போருடன் தொடர்புடையது? இது அமெரிக்க நாட்டுடன் தொடர்புடையது. அடுத்து 51வது வினா, மாலாலா யூசப்சாய் என்பவர் யார்? பெண் கல்விக்கான பாகிஸ்தான் ஆர்வலர் தான் மாலாலா யூசப்சாய் என்பவர். அடுத்து 52வது வினா, சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம் என்பது புவியினை நோக்கி விழும் பொருள் நேர்கோட்டு இயக்கம். வட்ட இயக்கம் என்பது புவியினை சுற்றும் செயற்கைக்கோளுடைய இயக்கம் வட்ட இயக்கம். சுழற்சி இயக்கம் என்பது அச்சை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் பூமி சுழற்சி இயக்கம். அதிர்வு இயக்கம் என்பது ஊஞ்சலின் இயக்கம் அதிர்வு இயக்கம். இதற்கான விடை 3rd ஆப்ஷன். அடுத்து 53வது வினா, குளுக்கோஸ் என்பது ஒற்றை சர்க்கரை ஆகும். அடுத்து 54வது வினா, த மங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெர்ரரி என்ற புத்தகத்தை எழுதியவர். இந்த புத்தகத்தை எழுதியவர் ராபின் சர்மா என்பவர் ஆவார். அடுத்து 55வது வினா, சரியான இணையை தேர்வு செய்க. இதில் சரியான இணை ஏலக்காய் தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும் என்பது சரியானது. அடுத்து 56வது வினா, மேக் மோகன் கோடு என்று அழைக்கப்படும் எல்லை கோடு எந்த இரு நாடுகளுக்கிடையேயானது? இந்த கோடு இந்தியா மற்றும் சீனாவிற்கிடையேயானது. அடுத்து 57வது வினா, வாக்கியம் 1, கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது என்பது சரியானது. நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது என்பதும் சரி. அப்போ இதற்கான விடை 1 மற்றும் 2 சரியானது.
அடுத்து 58வது வினா, பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் ஷாங்காயில் அமைந்துள்ளது. அடுத்து 59வது வினா, வாக்கியம் 1, காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும் என்பது சரி. காரில் உள்ள மின்கலத்தில் அகமின்தடை ஆகும் என்பதும் சரி. இதற்கான விடை 1 மற்றும் 2 சரியானது. அடுத்து 60வது வினா, நிலம் மற்றும் நீர் உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலம் தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையையே டேஸ் என்கிறோம். புவி வெப்பமயமாதல் என்கிறோம். புவி வெப்பமயமாதல் என்கிறோம். அடுத்து 61வது வினா, பின்வரும் எந்த ஆவணப்படத்திற்கு ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது? தி எலிஃபண்ட் விஸ்பர்ஸ் என்ற படத்திற்காக ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து 62வது வினா, தவறான இணையை கண்டறிக. இதில் கோடியக்கரை விழுப்புரம் என்பது தவறான இணை ஆகும். வேடந்தாங்கல் செங்கல்பட்டு என்பது சரி. முதுமலை நீலகிரி என்பதும் சரி. முண்டந்துறை திருநெல்வேலி என்பதும் சரியானது. அடுத்து 63வது வினா, ஜெய்சால்மர் காற்று பூங்கா டேஸில் அமைந்துள்ளது. ஜெய்சால்மர் என்ற காற்று பூங்கா ராஜஸ்தானில் அமைந்துள்ளது. அடுத்து 64வது வினா, குழந்தைகள் தினம் நவம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படுவதற்கான காரணம். ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள் தான் குழந்தைகள் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அடுத்து 65வது வினா, பொறுத்துக. மாறா விகித விதி என்பது ஜோசப் பிரவுஸ்ட். கேதோடு கதிர்கள் என்பது சர்வில்லியம் குரூக்ஸ். ஆனோடு கதிர்கள் என்பது கோல்ட்ஸ்டீன். நியூட்ரான் என்பது ஜேம்ஸ் சாட்விக். இதற்கான விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 66வது வினா, தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 67வது வினா, பிருத்விராஜ் சவுகான். பிருத்விராஜ் சவுகான் என்பவர் ராஜபுத்திரர். குத்புதீன் ஐபக் என்பவர் அடிமை வம்சத்தை சேர்ந்தவர். செங்கிஸ்கான் என்பவர் மங்கோலியர். கிசர்கான் என்பவர் சயது வம்சம். டெல்லி சுல்தானிலிருந்து கேட்டிருக்காங்க. இதற்கான விடை தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 68வது வினா, பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகின்றது என்று கூறியவர் டார்வின் என்பவராவார். அடுத்து 69வது வினா, கீழ்கண்ட எந்த தாது உப்பு குறைவினால் இரத்த சோகை ஏற்படுகிறது? இரும்பு குறைபாட்டின் காரணமாக இரத்த சோகை ஏற்படுகிறது. அடுத்து 70வது வினா, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்டுள்ளது? குறைந்த எழுத்தறிவு விகிதத்தை பீகார் கொண்டிருக்கும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. அடுத்து 71வது வினா, முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர். முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் ஜோஹன் லிப்ரெசே. அடுத்து 72வது வினா, பொறுத்துக. மாநிலம் பயிர்கள் கொடுத்துட்டு பொறுத்த சொல்கிறாங்க. இதில் மாநிலம் பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா காப்பி, அஸ்ஸாம் தேயிலை, கேரளா ரப்பர், குஜராத் எண்ணெய் வித்துக்கள். இதற்கான விடை ஏ ஆப்ஷன். அடுத்து 73வது வினா, வரி என்பது டேஸை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்றாக பயன்படுகிறது. வரி என்பது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவிகளில் ஒன்றாக பயன்படுகிறது. அடுத்து 74வது வினா, திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர். திலகரால் கேசரி என்ற பத்திரிகை தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து 75வது வினா, நத்தைகள், சிப்பிகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் மேல் ஓடுகள் எதனால் உருவாக்கப்படுகிறது? கால்சியம் கார்பனேட்டால் உருவாக்கப்படுகிறது. அடுத்து 76வது வினா, மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? மதராஸ் மாநிலம் 1969ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாவால் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அடுத்து 77வது வினா, இரத்தம் உறைய வைக்கும் உயிர்ச்சத்து. இரத்தம் உறைய வைக்கும் உயிர்ச்சத்து கே, பொட்டாசியம். அடுத்து 78வது வினா, தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்து 79வது வினா, பொறுத்துக. 1806 வேலூர் புரட்சி. கோல் கிளர்ச்சி என்பது
கோல் கிளர்ச்சி என்பது 1831, பெருங்கலகம் 1857, கருநீல சாய கிளர்ச்சி 1859. கருநீல சாய கிளர்ச்சி அப்படிங்கிறது இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இது 1859. இதற்கான விடை செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 80வது வினா, எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவினை கண்டறிய என்ன வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது? எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவினை கண்டறிய மெர்காப்டன் என்ற வேதிப்பொருள் பயன்படுகிறது. மெர்காப்டன் என்ற வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 80 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. தேங்க்யூ.